ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசேட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ்ல பார்ட் நம்பர் 11 பார்க்க போறோம். இதுல 5 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 5மே ரீசனிங் மாதிரி தான் ஃபீல் ஆகும். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபோக்கஸ்டா லிசன் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு சில லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா டெஸ்ட்டுமே 1ல இருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுக்குறாங்களாம். பட் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு இந்த 9 லெட்டருக்கு ஒவ்வொரு லெட்டருக்கு ஒரு வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அதுல பி அப்படின்ற லெட்டருக்கு 4ன்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு என்ன சொல்லியிருக்காங்களா, த டிஃபரன்ஸ் பிட்வீன் பி அண்ட் டி வந்து பாத்தீங்கன்னா 5. அப்போ பி மைனஸ் டி வந்து 5னா எனக்கு பி உடைய வேல்யூ தெரியும். அதை பேஸ் பண்ணி யாருடைய வேல்யூ என்னால கரெக்டா சொல்ல முடியும்? டி உடைய வேல்யூ என்னங்க இந்த இடத்துல எனக்கு 9. அப்ப டி உடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 9ன்னு கிடைச்சிருக்கு. சரியா? அதன் பிறகு வந்து பாருங்க, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் என் அண்ட் டி. என் மைனஸ் டி வந்து பாத்தீங்கன்னா 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து எனக்கு என்னோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு போயிடும். 6ன்னு தெரிஞ்சு போயிடும். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? எண்ணுக்கு என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு என்ன வேல்யூ வரும்? 6ன்னு வந்திருக்கும். ஆப்ஷன் டி. புரியுதுங்களா என்னன்னு சொல்லிட்டு? ரொம்ப முக்கியமானது. ஸோ கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள, ஓகேவா, அந்த டைமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மினிட் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹேண்டை தாண்டி 3 நிமிஷம் டிஃபரன்ஸ்ல இருக்கணுமா. அப்ப அது 4 ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நல்லா லிசன் பண்ணிக்கோ. மினிட் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட்ல 6 டிகிரி கவர் பண்ணுவாங்க. அப்ப 3 மினிட்ல 18 டிகிரி கவர் பண்ணி இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி டிஃபரன்ஸ், இந்த மாதிரி எனக்கு கோயின்சைடு, அதன் பிறகு ஆப்போசிட், அதன் பிறகு இந்த மாதிரி 3 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி பின்னாடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா, மினிட் ஈக்குவல் டு 2/11 ஹவர் இன்ட்டு 30. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன்னா அதை அப்ளை பண்ண போறேன். அப்ப மினிட் ஈக்குவல் டு 2/11, ஹவரோட வேல்யூ வந்து 6. அப்ப 6 இன்ட்டு 30 பிளஸ் தீட்டாவோட வேல்யூ 18. அப்ப நான் அப்ளை பண்றப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 2/11 பிராக்கெட்டுக்குள்ள 6 இன்ட்டு 30 180. கரெக்டா? 180 பிளஸ் ஒரு 18 198. இப்ப இதை ஃபர்தரா சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணா நமக்கு 36ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ 36ன்றது நிமிடங்கள். சரியா? அப்போ 6:36 தான் அவன் கொடுத்திருக்கக்கூடிய சினாரியோ எனக்கு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3. ஸோ ஒரு அன்ஃபோல்டட் கியூப்ஸை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப அன்ஃபோல்டட் கியூப்னாவே டயக்ராம் இந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கணும். இதுதான் அன்ஃபோல்டட் கியூபுக்கான டயக்ராம். இப்ப இதெல்லாம் நீங்க ட்ரையல் அண்ட் எரர்ல தான் இதை வந்து நீங்க ஃபோல்டு பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். இப்ப இதெல்லாம் நீங்க தெளிவா இந்த மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு யாரு அதிக அளவு சொல்லி இருக்கான் அப்படின்றத பாக்குறப்போ, எல்லோ வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல வந்திருக்கு, பி வந்திருக்கு, பி 3 இடத்துல வந்திருக்கு. இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாக்குறீங்க. ஓகேவா? அப்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுங்க. நல்லா லிசன் பண்ணிக்கோ. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே போகலாமே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லா படிக்கிறேன். எல்லோ, ஆரஞ்சு, அதன் பிறகு பி அப்படின்னா என்ன கலரு? பிளாக்கோ ப்ளூ எப்படி வேணாலும் விப்ஜியான்னு வச்சிருக்காங்க. ஒய்ஓபி எல்லாமே அட்ஜஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒய்ஓபி எல்லாமே அட்ஜஸ்ட்னா அப்ப ஒய் தான் பாட்டம்ல வரணும். அப்ப இங்க பாட்டம்ல இதான் பாட்டம் வச்சுக்கோங்க. ஒய் இங்க பாட்டம்னா ஓ எங்க வரலாம்? இங்க வரலாம். பி இங்க வந்துருக்கலாம். இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர்ல செக் பண்ணி பாக்குறேன். அடுத்து இந்த ஓபி ஒய் பேஸ் பண்ணி வேற யாராவது வந்திருக்காங்களான்னு பார்த்தா, நல்லா செகண்ட் பாருங்க. ஐஜிஒய் எல்லாமே அட்ஜஸ்ட். அப்போ கண்டிப்பா நல்லா பாருங்க. ஐஜிஒய்னா இங்க ஜி வரலாம், இங்க ஐ வரலாம். இங்க பக்கத்துல கூட மாத்தி போடலாம், பிரச்சனையே கிடையாது. அடுத்தது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். பிஜிஒய் எல்லாமே அட்ஜஸ்ட். செக் பண்ணி பாருங்க. பிஜிஒய் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்டா. அடுத்தது பாருங்க. ஓவிபி எல்லாமே அட்ஜஸ்டா. ஓ பி இன்னும் ஒரு கலர் தான் இருக்கியா வி, அது டாப்ல வந்துடும். இவ்வளவுதாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க அல்டர்னேட்டிவ் பாக்ஸஸ் ஆர் ஆப்போசிட் கான்செப்ட் எடுக்கணும். அப்ப பிக்கு ஆப்போசிட் யாரு அப்படின்னா ஐ, ஒய்க்கு ஆப்போசிட் யாருன்னா வி, ஓக்கு ஆப்போசிட் யாருன்னா ஜி. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஓக்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஓக்கு ஆப்போசிட் அப்ப யார் வருவா? ஜி வருவாங்க. அப்ப ஆன்சர் தேர்ட் ஒன். கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர்ல செக் பண்ணி பார்க்கணுங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கமா நோட் பண்ணிக்கோங்க.
கொஸ்டின் நம்பர் 4. இதுல லெட்டர் சீரிஸ் நம்பர் சீரிஸ் கான்செப்ட் வந்து ஒரு கொஸ்டின் 7, எக்ஸ் 21, 31, 43 இருக்குல்ல, அதுல எக்ஸ் அப்படின்றதுல யாரு வருவாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப எக்ஸ் அப்படின்ற இடத்துல 13 வந்திருப்பாங்க. சிம்பிள். இப்ப பாருங்க 7, 13, 21, 31, 43. இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 6 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, அடுத்தது 8 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, அடுத்தது 10, அடுத்து 12, போக 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 2 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்ப எக்ஸ்ன்ற இடத்துல 13 கொடுத்தாதான் இது அழகா சீக்வன்ஸ் டாலி பண்ணும். அப்ப தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஷாஹித், ரோஹித்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஷாஹித், அதன் பிறகு ரோஹித்னு 2 பேர் இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேர் ஒரே பாயிண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க, பட் வெவ்வேறு டைரக்ஷன்ல போயிருக்காங்களாம். ஆஃப்டர் ஈச் 1 கிலோமீட்டர் ஷாஹித் ஆல்வேஸ் டர்ன் லெஃப்ட். ஒவ்வொரு இதுக்கும் இப்ப ஷாஹித் தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஷாஹித் 1 கிலோமீட்டர் போனது லெஃப்ட் டர்ன் பண்றாராம். அப்ப இங்க மறுபடியும் இங்க மறுபடியும் இங்க இருப்பாரு இப்ப ஷாஹித். ஆனா ரோஹித் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல போயிட்டு ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணிருக்காரு. அப்ப ரோஹித் இங்க இருந்து இங்க போயிருப்பாரு 1 கிலோமீட்டர், அகைன் இங்க வந்திருப்பாரு, அகைன் இங்க வந்திருப்பாரு. இப்ப ரோஹித் இங்கதான் இருக்காரு, ஷாஹித் இங்கதான் இருக்காங்க. அப்ப 2 பேருமே தனித்தனியா 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ண பிறகு மறுபடியும் மீட் பண்ணிருக்காங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன். புரியுதா? they meet after each has traveled 3 கிலோமீட்டர். ஸோ பார்ட் 11ல 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. டேக் கேர். தேங்க்யூ.